ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான தக்காளி ஊறுகாய் ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் வெறும் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ போல் தக்காளி எடுத்திருக்கேன். ஊறுகாய் செய்யும்போது இந்த மாதிரி டார்க் கலர் தக்காளியாக பார்த்து எடுத்திங்கன்னா நல்லா கலர் வரும். கொஞ்சம் பழுத்த தக்காளியும் வாங்கிக்கோங்க. தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது கூட காரத்துக்கு ஒரு 5 மிளகாய் போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டை ஓடு நார் இதெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியிலேருந்து ஜூஸ் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தக்காளிலேருந்து ஜூஸ் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஜூஸ் எல்லாம் ட்ரை ஆகி தக்காளி கெட்டியாக ஆகணும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடுங்க, அப்போ சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடாமல் ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக ட்ரை ஆனால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஊறுகாய் செய்யும்போது எந்த பாத்திரம் கரண்டியில் எதுலேயுமே தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகும் சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும், கருகிடக்கூடாது. லைட்டாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு இந்த பவுட்ரு கண்டிப்பாக தேவைப்படும். பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரை அரைச்சிக்கலாம். இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 30 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு இந்த மாதிரி பூண்டு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். இது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஊறுகாய் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, கை நிறைய பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே மிளகாய் தூள் சேர்த்துக்கும் போது ஊறுகாய்க்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்ச பூண்டை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். பூண்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் இடையில கடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு இனிமேல் ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ
இப்போ இதை இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தயம் கடுகு பொடியை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் ஊறுகாய் வந்து லைட்டாக கலர் மாறும். இப்போ இதை வந்து நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு 10 செகண்ட் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கடுகு தாளிக்கும் போதே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நான் தூள் சேர்க்குறதுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து விட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வந்து ஊறுகாய் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும்னா லைட்டாக கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். நான் வந்து எதுவுமே சேர்த்துக்கல. எனக்கு வந்து ஊறுகாய் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இதை வந்து ஆற விட்டுடலாம் நல்லா. அப்போ தான் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஊறுகாய் வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ ஊறுகாய் வந்துட்டு நம்ம ஈரமில்லாத ஒரு கிளாஸ் ஜாரில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.